ஹலோ கைஸ், V2G இது பிரிசனர் எஸ்கேப் கேம் எங்கடா. ஸோ நம்ம எப்படி இந்த ஜெயிலேருந்து போலீஸுக்கு தெரியாமல் நம்ம வெளியே தப்பிச்சு போகிறோம் தான் இந்த கேமு. வாங்க கைஸ், எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லா பக்கமும் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு, ஒரு பக்கம் வழி இல்லை. இந்த வாஷிங் பேசன் மேலே தான் வழி இருக்குது. ஸோ எப்படியோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போயாச்சு. உள்ளே போய் ஜம்ப் பண்ணி பார்க்கும்போது ட்ரைனேஜ். ஸோ நம்ம வந்து அது ஸ்மெல் நம்ம டேரெக்டாக நம்ம மேலே படாமல் பார்த்துக்கணும். பட்டாச்சுன்னா நம்ம அவ்வளோதான், அவுட் ஆயிரும். ஸோ நம்ம மெதுவாக தான் இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணி போகணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு தான் போகணும். இல்லைனா ட்ரைனேஜ் ஸ்மெல்லு நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம உடனே அவுட் ஆயிரும். ஸோ நம்ம பார்த்து தான் போகணும். எப்படி அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, அவங்க நம்ம தப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்சார் வச்சுருக்காங்க. சென்சாரில் லேசர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லேசர் நம்ம மேலே படாமல் தான் கிராஸ் ஆகி போகணும். ஆனால் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியும் ஃபுல்லாக நம்ம மேலே பட்டுட்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படியோ நம்ம ஸ்டேஜ் 4 கடந்துட்டோம். ஸோ திரும்பவும் அந்த லேசர் நம்ம மேலே படாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் கைஸ். எப்படியோ நம்ம ஸ்டேஜ் 5 வந்து கடந்தாச்சு. ஸோ ஸ்டேஜ் 5லையும் கிராஸ் பண்ண போகும்போது ஒரு சின்ன ஒரு டாக் மாதிரி இருந்துச்சு. சரி, அடாப்ட் பண்ணணும்னு பார்த்தா திரும்ப காசு பே பண்ணணும் போல இருந்துச்சு. சரி, ஓகே, அதை அடாப்ட் பண்ண மாட்டாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் கிராஸில் இருந்துச்சு அந்த லேசர் எல்லாமே. அதுக்கப்புறம் நமக்கு அப் டவுன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்க்ரூ எல்லாம் நம்ம வந்து கலத்திட்டு இப்படி வெளியே வந்தாச்சு. இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு போலீஸ் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, பேசாமல் வெளியே போவோமா, இல்லை நான் போலீஸ் பாக்கெட்லேருந்து ஏதாவது தூக்கிடுவோமான்னு சொல்லிட்டு பார்க்க தாங்க போனோம். சரி, தூங்கிட்டு தானே இருக்கார், எந்திரிச்சா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் അവിടെ வந்தாச்சு. இப்படியோ பாக்கெட்லேருந்து நமக்கு தேவையானது எடுத்தாச்சு. ஸோ கீ ஏதாவது இருக்குன்னு தான் பார்த்தேன். கீ கிடச்சி நம்ம இப்போ டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போகிறோம். அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கே வேறு 2 போலீஸ் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, வேண்டாம், இங்கேருந்து போயிடலாம். ஏன்னா வந்து கண்ணாடி வழியாக பார்த்துட்டு அதை நம்ம மாட்டிடுவோம். ஸோ நம்ம அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. நானும் புதுசு தான் சரியா இங்கே கேம் யூடியூப்பில் எல்லாம் போடுறதுக்கு. அதனால் எனக்கு எந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த பெரிய ஐடியாவும் இல்லை. ஸோ பரவாயில்லை, கொஞ்சம் கொஞ்சம் போட ஓரளவு மீன்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஒரு ஐடியா கிடைக்குன்னு தான் ஒரு நம்புகிறேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்லை, நீங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே தண்ணி இருக்குது. தண்ணியில் நம்ம டச் ஆகிடுச்சுன்னா நம்ம அவுட் ஆகிடுவோம். ஸோ இதில் மேலே இருக்கிற மேசையில் தான் நம்ம வந்து மெதுவாக ஜம்ப் பண்ணி போகணும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஜம்ப் பண்ணியாச்சு. திரும்பவும் நம்ம வந்து ஜம்ப் பண்ணி அவுட் ஆகாமல் போக வேண்டியது தான். அது இல்லாமல் முக்கியமாக என்னென்னா, நம்ம கேமில் வேணுன்னா போலீஸில் இருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கலாம். நிஜத்தில் போலீஸை பார்த்தாலே நடுங்கும். உங்களை எப்படி ஐஸ் அவுட் இருக்குமா? அது இல்லாமல் இது ஒரு ஜஸ்ட்டு கேமுக்கு மட்டும்தான். மற்றபடி ரியல் லைஃப்பில் எல்லாருமே கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருக்கணும். நீங்களும் உங்களோட பெட்டரை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரிலாம் வேண்டாம். முடிஞ்ச அளவு நல்லவங்களாக இருங்க. வேறு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இன்னொருத்தர் அங்கே விளையாட்டுருக்காரு, யாருன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி தான் இருக்குது. சரி, ஆள் யாருன்னு தெரில, போயிடுவோம். சரி, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். எப்படியோ ஸ்டேஜ் 10 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருந்த இடத்துல நம்ம இப்படி போகிறது தான் இது. ஸோ இங்கே கம்பியெல்லாம் வச்சுருக்கு, நம்ம அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ட்ரைனேஜ் எல்லாமே கீழே தான் இருக்குது. ட்ரைனேஜ் எதுவுமே நம்ம வந்து டச் பண்ணாமல் போகணும். ஏன்னா அது கெமிக்கல் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கனால நம்மளை அவுட் ஆகிடும். ஸோ இப்போ எந்த சைடு போகலாம், லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரெயிட்டாக? ரைட் சைடே போகலாம். சரி, அங்கேயே நம்ம வழி இருந்தால் எப்படி அது ஏறி பார்த்து போகலாம். அங்கே வழியில் இருக்க மாதிரி இல்லை. ஸோ திரும்ப ரைட் சைடு போவா லெஃப்ட் சைடு போகவா? ரைட் சைடே போகலாம். அவுட் ஆயாச்சு. திரும்ப நான் சொன்னேன் இல்லை கைஸ், நம்ம வந்து பார்த்து தான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இல்லைனா ஈஸியாக அவுட் ஆகிடும்.
அது இல்லாமல் கெமிக்கலில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஏன்னா ரியல் லைஃப்லேயும் கெமிக்கல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம கையெல்லாம் உருகிறது, மற்றபடி நம்ம ரொம்ப பாடி டேமேஜ் எல்லாம் ஆக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே கெமிக்கல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள். கெமிக்கல் ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனால நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்களும் பார்த்தே ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இதுக்கான வழியும் தெரியல, எப்படி நம்ம தப்பிச்சு போகிறதுன்னு சொல்லி. ஸோ முடிஞ்ச அளவு திரும்ப ரைட் சைடும் போயாச்சு, திரும்ப லெஃப்ட் சைடு போய் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஏதாவது வழி நமக்கு கிடைக்கிறான்னு பார்ப்போம். நம்மளும் தேட அளவு தேடியாச்சு.
இதை மெதுவாக கிராஸ் ஆகி இந்த பாக்ஸ் மேலே தான் ஏறி தான் நம்ம இங்கேருந்து வெளியே போகணும். ஸோ மெதுவாகவே நம்ம ஜம்ப் பண்ணி ஏறலாம் கைஸ். ஜம்ப் பண்ணி ஏறியாச்சு. நம்ம கீழே விழுந்தா நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க திரும்பவும். இப்படி இந்த பைப் வழியாக நம்ம ஜம்ப் பண்ணி டோர் பக்கத்தில் வந்துட்டோம். இருந்தாலும் திரும்பவும் பைப் வழியாக தான் ஜம்ப் பண்ணி போகணும். இன்னும் திரும்பவும் டோரை ஓப்பன் பண்ணி போயாச்சுன்னா திரும்பவும் நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ நம்ம மெதுவாகவே போகலாம். பிடிச்சிட்டாங்க கைஸ். ஸோ திரும்ப நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி நம்ம திரும்பவும் ஜம்ப் பண்ணி போகிறதோட வழியாக பார்க்கலாம் கைஸ். கிடவா. ஸோ நீங்கள் எனக்கு முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு இந்த வீடியோ போடுறதெல்லாம் புதுசு தான். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு என்னால் முடிஞ்ச அளவு திரும்பவும் வீடியோ போடுவேன். ஸோ எந்த மாதிரி வீடியோ போட்டோன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நான் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது அந்தளவு பழக்கம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா. இப்போ நம்ம இந்த வழியாக ஜம்ப் பண்ணி தான் நம்ம கிராஸ் ஆகி போக வேண்டியது இருக்கும். ஆனால் ஜம்ப் பண்ணி மேலே போகிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையாச்சு. இதான் முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணி ஜம்ப் பண்ணி நம்ம போகலாம். எப்படியும் ஜம்ப் பண்ணி மேலே வந்தாச்சு. ஸோ திரும்பவும் அவங்க எலக்ட்ரிக்கல் ஷாக் மார்க் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தப்பிச்சிடணும், இல்லைனா அவுட் ஆகிரும். இதை நம்ம மெதுவாக தான் ஜம்ப் பண்ணணும். ஏன்னா நம்ம போலீஸ்லேருந்து தப்புற வழியை தான் பார்த்துட்ருக்கோம். அதை நம்ம அவசரப்படும் போது நம்ம தான் மாட்டிப்போம். மெதுவாகவும் கேர்ஃபுல்லாகவும் தான் இது பண்ணணும். ஓகேவா. ஆனால் ரியல் லைஃப்பில் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ண நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வைக்க மாட்டாங்க, நம்மளே முடிச்சுடுவாங்க. சரி, ஓகே காய்ஸ். ஸோ இப்படி தப்பிச்சு மேலே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி வெளியே போகிறோம் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு வெளியே தான் கண்டுபிடிக்கணும். எப்படியோ நம்ம ஸ்டேஜ் 26 வரை வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி போகலாம், அந்த படி தான் நமக்கு முக்கியம். ஸோ இங்கே சின்னதாக ஒரு படி மாதிரி இருக்குது. அந்த படியில் ஏறி செம்மணி தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. கீழே விழுந்தாலும் போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் மெதுவாக நம்ம போகணும். இங்கே கெமிக்கல் வச்சுருக்காங்க பைஸ். இந்த கெமிக்கல்லாம் நம்ம கால் படாமல் போகணும், இல்லைனா கீழே விழுந்துருவோம். ஸோ இந்த கெமிக்கலில் நம்ம எல்லாம் பார்த்து தான் பேஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வழி எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது நீங்கள் பக்கத்தில் சின்னதாக ஒன்று தெரியுது. தான் வழியாக இருக்குமா, கண்டிப்பாக இதாக இருக்குன்னு தான் தோணுது. இருந்தாலும் பார்த்துப்போம். காய்ஸ், அதுலேயும் கெமிக்கல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வழி கீழே தான் விழுந்துருவோம். ஸோ மெதுவாக ஜம்ப் பண்ணி தான் நம்ம போகணும். 1 ஜம்ப் பண்ணியாச்சு, 2. காய்ஸ், திரும்ப அவுட் ஆயாச்சு. ஸோ திரும்ப நம்ம மெதுவாக எவ்வளோ தூரம் பார்த்து தான் ஜம்ப் பண்ணணும். அப்போ தான் நம்ம தப்பிச்சு போக முடியும், இல்லைனா நம்ம அவுட் ஆகிடுவோம். ஸோ மெதுவாக ஜம்ப் பண்ணி நம்ம கிராஸ் பண்ணி போகலாம். ஸோ திரும்ப கிராஸ் ஆகி வந்தாச்சு. இங்கே போலீஸ் எல்லாம் பயிற்சியில் இருக்காங்க. ஸோ இவங்க துப்பாக்கிலேருந்து நம்ம மாட்டிக்காமல் தான் போகிற வழியை பார்க்கணும் கைஸ், இல்லைனா மாட்டியாச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இப்படியோ போலீஸ் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஸோ இங்கே இருந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு தெரியல. ஸோ இங்கே பக்கத்துலேயும் ஒரு சின்ன ஓஸ் மாதிரி இருக்காங்க, மேலே நடந்து போகலாம். ஏன்னா கீழே இருக்கிறது நம்ம ஆல்ரெடி கிராஸ் பண்ணி வந்தது தான். ஸோ இதில் மெதுவாக நம்ம கிராஸ் ஆகி ஜம்ப் பண்ணி வீட்டுக்கு மேலோட்டியாக இருப்போம். சாரி, ஸ்டேஷன் மேலோட்டு தான் இருப்போம். இல்லைனா முடிச்சுடுவாங்க. நமக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹெலிகாப்டர் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம எப்படியாவது ஏறி ஏன் தப்பிச்சிடணும். ஓகே காய்ஸ், ஹெலிகாப்டரில் ஏறியாச்சு. இவங்க நம்மளை ஹைட்வே ஃபாரஸ்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம தப்பிச்சுட்டு போயிடலாம். டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே போகலாம் கைஸ். நம்ம தப்பிச்சாச்சு கைஸ், நம்ம தப்பிச்சு வெளியே வந்தாச்சு. ஸோ நம்ம இந்த ப்ரிசன் எஸ்கேப் ரவுண்டை முடிச்சிட்டோம் கைஸ். ஓகே, நம்மளோட இங்கே வின்னர் ஆயிடுச்சு கைஸ். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு. நானும் என்னால் பெட்டரான அளவு நான் வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.